ஓம் கம் கணபதியே நமக. ஓம் கம் கணபதியே நமக. ஓம் முத்தாரம்மா போற்றி. வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் கோவை அஸ்ட்ராலஜர் கவிப்ரியா மீனலோச்சனா பேசுகிறேன். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சனி பெயர்ச்சி 2025ஆம் ஆண்டுக்கான பலன்களை நாம் இப்போது பார்க்க போகிறோம். புரிஞ்சுங்களா? இவ்வளவு நாள் கும்ப ராசியில் சஞ்சரித்து கொண்டிருந்த சனி பகவான் அடுத்து மீன ராசிக்கு செல்லவிருக்கிறார். புரிஞ்சுங்களா? கும்பத்திலிருந்து செல்லக்கூடிய சனி பகவான் மீன ராசிக்கு எவ்வாறு தாக்கத்தை ஏற்படுத்துவார் என்றும், அந்த மீன ராசியில் சனி இருந்து கொண்டு எந்தெந்த பாகங்களை பார்க்கிறார், எந்தெந்த வீட்டை பார்க்கும் பொழுது என்னென்ன வீட்டின் பலன்கள் கிடைக்கும், அதுவும் உங்கள் சுய ஜாதகத்தின் ராசி லக்னத்தை பொறுத்து எவ்வாறு மாறும் என்பதை நீங்கள் உங்கள் சுய ஜாதகத்தை வைத்து தான் பார்க்க முடியும். இது பொதுவான பலன் அப்படின்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். புரிஞ்சுக்கலாம்? இப்போது நாம் 12 ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். வணக்கம் மேஷராசி நண்பர்களே. இப்போது நடக்க போகிற சனிப்பெயர்ச்சி பலன்கள் 2025 ஆண்டிற்கான சனிப்பெயர்ச்சி பலன்களை இப்பொழுது பார்க்க போகிறோம். இப்போ முதல்ல நம்ம பார்க்க போகிற ராசி என்னன்னு பார்த்தீங்கன்னா மேஷராசி. இந்த மேஷ ராசிக்கு சனி பெயர்ச்சி ஆகும்போது என்னென்ன பலன்கள் கொடுப்பார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பொதுவாகவே மேஷம் அப்படிங்கிறது காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசி. இந்த ராசி பார்த்திங்க அப்படின்னா உருவம் ஆடு, ராசியின் நிறம் சிவப்பு. இந்த ராசி இரவில் வலிமை உள்ள ராசி. அது மட்டும் இல்லாமல் ஆண் ராசியாகவும் கருதப்படுகிறது. இது ஒரு சரராசி. மேஷ ராசிக்கு மிகவும் பொருத்தமான திசை கிழக்கு திசையாகும். ஒரு வீதியின் ஆரம்பத்தை குறிக்கும் இடம். அது மட்டுமல்லாமல் தாழ்வான இடங்களை குறிக்கும், மேய்ச்சல் நிலத்தை குறிக்கும், கோபத்தில் நடக்கும் ஒரு செயலை குறிக்கும், காலை பொழுது ஆகியவற்றை குறிக்கும். மாமிசத்தை விரும்பி உண்பார்கள். புரிஞ்சுங்களா? இதெல்லாமே மேஷராசிக்காரங்களுடைய காரகத்துவம். அது மட்டும் இல்லாமல் இந்த மேஷராசிக்காரங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோட கம்பேர் பண்ணுவாங்க. எதனாலன்னு பாருங்கள். ஆடு எப்படி ஒரு ஆடு முன்னாடி போச்சு அப்படின்னா பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போகும். முன்னாடி குழி இருந்தால் அந்த ஆடு விழுந்தால் பின்னாடி வர ஆடுகளும் சேர்ந்து விழுந்துடும். இந்த மாதிரி வேகம் இருக்குமே தவிர விவேகம் கம்மியாக இருக்கும். புரிஞ்சுங்களா? மேஷராசி பொறுத்தவரைக்கு வேகம் அதிகம், விவேகம் கொஞ்சம் கம்மி. அந்த ஒன்றை மட்டும் மேஷராசிக்காரங்கள் பார்த்துக்கிட்டாங்கன்னா அவங்கள அடிச்சுக்க ஆளே இருக்க மாட்டாங்க. மேஷராசிக்காரர்கள் தலைமை பண்பு மிகுந்த நபர்களாக இருப்பார்கள். தலைமை பண்பு அப்படிங்கிறது இவங்களை தேடி வந்துடுங்க. புரிஞ்சுங்களா? என்றைக்குமே எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்கள். இவங்களுக்கு வரக்கூடிய துணைவியார் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அடக்கமாகவும் அமைதியாகவும் குடும்பத்தை நல்லா அழகாக கொண்டு போகக்கூடிய ஒரு நபராக இருப்பார். பார்ப்பதற்கு லக்ஷ்மி கடாட்சம் உள்ள பெண் போல இருப்பார். புரிஞ்சுங்களா? அதனால் மேஷராசிக்காரங்களுக்கு எப்போவுமே அவங்க வாழ்க்கை துணை அமைந்ததுக்கு அப்புறம்தான் மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது உண்டாகும். சரி நண்பர்களே, இவ்வளோ நேரம் நம்ம மேஷராசியோட காரகத்துவங்கள் பற்றி பார்த்தோம். இப்போது இந்த சனிப்பெயர்ச்சி மேஷராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். மேஷராசி நண்பர்களே, இவ்வளவு காலம் லாபஸ்தானத்தில் இருக்கும் சனி விலகி அயன சயன போகஸ்தானத்திற்கு செல்லப்போகிறார். அயன சயன போகஸ்தானம் என்பது 12ஆம் இடமாகும். ஒரு மனிதனுக்கு தேவையான நல்ல தூக்கம், நிம்மதி இதை கொடுக்கக்கூடிய இடம் அயன சயன போகஸ்தானம். இவ்வளவு நாள் பார்த்திங்கன்னா 2.5 வருடங்கள், புரிஞ்சுங்களா? 2.5 வருடங்கள் உங்களுக்கு 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் இருந்து வந்த சனி பகவான் 12ஆம் இடத்துக்கு செல்ல போகிறார். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகள் அவங்கக்கிட்ட இருந்த பிரச்சனைகள் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அது உங்களை விட்டு விலகும். அவர்களால் உங்களுக்கு இனி அனுகூலம் ஏற்படும். ஏன்னு பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்திற்கு 12ஆம் இடம் அப்படிங்கிறது 2ஆம் இடம். புரிஞ்சுங்களா? அப்போ இத்தனை நாள் கொஞ்சம் எதிரியாக போயிட்டு இருந்த தன்மை எல்லாம் மாறி உங்களுக்கு பார்த்திங்கன்னா மூத்த சகோதரர்கள் உதவ முன் வருவார்கள். புரிஞ்சுங்களா? அதே மாதிரி பாருங்கள், சனி விரயஸ்தானத்திற்கு செல்லவிருக்கிறார். விரயஸ்தானம் என்பது மேஷராசிக்கு மீன வீடாகும். மீன வீடு அப்படின்னு பார்க்கும்போது குரு ஆட்சி பெறக்கூடிய வீடு. புரிஞ்சுங்களா? 12ஆம் இடம். பொதுவாகவே மேஷராசிக்காரர்களுக்கு குரு பார்த்திங்கன்னா 9, 12க்குரியவர். 9, 12க்குரியவர் குரு. இப்போ அந்த இடத்துக்கு சனி வரும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருவின் காரகத்துவம் கொஞ்சம் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லலாம். புரிஞ்சுங்களா? அதே மாதிரி என்னதான் குருவின் காரகத்துவம் பாதிக்கப்பட்டாலும் குருவினால் ஏற்படக்கூடிய குரு கொடுக்கக்கூடிய நல்ல பலன்களை எல்லாம் சனி பகவான் அந்த காரகத்துவத்தை வாங்கி அவரோட காரகத்துவம் என்ன? சனி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிலே பண்ணி கொடுக்கும். புரிஞ்சுக்கலாம்? இப்போ குரு நாளைக்கு கொடுக்கணும்னு உங்களுக்கு பிளான் பண்ணியிருக்காரு. ஆனால் சனி என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா வேண்டாம், கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த பலனை கொடுப்பாரு.
புரிஞ்சுங்களா? அப்போ அந்த இடத்துக்கு வந்து சனி வரும்போது என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தந்தை வழியில் கொஞ்சம் விரயம் அப்படிங்கிறது கொஞ்சம் ஏற்படலாம். புரிஞ்சுங்களா? தந்தை கூட வந்து கொஞ்சம் நீங்கள் சமாதானமாக விட்டு கொடுத்து போக வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தேவையானதாக இருக்கும். அதே மாதிரி பாருங்கள், அடுத்ததாக வந்து விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மருத்துவ செலவுகள், விரயம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மருத்துவ செலவு அப்படிங்கிறது வரும். கொஞ்சம் மருத்துவ செலவுகள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இத்தனை காலம் உங்கள் உடலில் நோய் இருந்ததற்கான ஒரு அறிகுறியே தெரியாமல் இருந்திருக்கும். புரிஞ்சுங்களா? நல்லா போயிட்டு இருந்திருக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் சனி பகவான் என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய நோயின் தன்மையை உங்களுக்கு எப்படியாவது ஒரு வகையில் உணர்த்துவார். எல்லாரும் சொல்லுவாங்க, 12ஆம் இடத்துக்கு சனி வந்துட்டாங்க, அவ்வளோதான் விரைய செலவாக போகுது, மெடிக்கல் செலவு வரப்போகுது, அவ்வளோதான் போச்சு அப்படின்னு. அப்படி இல்லைங்க. சனி பகவான் என்பவர் நம் அகத்தில் இருக்கும், புரிஞ்சுங்களா, உள்ளே இருக்கும் நம்முடைய நோய்களை சுட்டி காட்டக்கூடியவர். சனி பகவான் வந்துட்டு எப்படின்னா ஒரு ஸ்ட்ரிக்ட் டீச்சர், புரிஞ்சுங்களா, ரொம்பவும் ஸ்ட்ரிக்டான ஒரு டீச்சர் அப்படிங்கிறது நம்ம வந்துட்டு சொல்லுவோம். அப்போ அவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை திருத்துறதுக்கான வழியை தான் பார்ப்பார். புரிஞ்சுங்களா? அப்போது இத்தனை நாள் நம்ம கவனிக்காமல் விட்ட உடல்நிலையை இப்போ வந்து நம்மளை கவனிக்க வைப்பார். புரிஞ்சுங்களா? அதுக்காக மருத்துவ செலவு ஏற்படுமே தவிர அவராக வந்துட்டு வேணும்ட்டே மருத்துவ செலவை ஏற்படுத்த மாட்டார். ஏன்னா குருவின் வீடு அந்த இடத்துல தான் சனி இருக்கார். புரிஞ்சுங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கவங்களுக்கு வீடு, வண்டி வாகனம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கவங்களுக்கு வண்டி வாகனம், அதே மாதிரி குழந்தைகளுக்கு சீர் செஞ்சு பார்க்கணும், காது குத்தணும், இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வைக்கணும், மொட்டை அடிக்கணும், இப்படி நினச்சிட்ருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு சூப்பரான ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து சுப விரயங்கள் செஞ்சுக்கும் போது உங்களுக்கான அசுப விரயங்களை நீங்கள் தவிர்த்து கொள்ளலாம். புரிஞ்சுங்களா? அதே மாதிரி பாருங்கள், தந்தை வழியில் சொத்துக்கள் வந்துட்டு உங்களுக்கு விற்கும். புரிஞ்சுங்களா? நிறைய பேர் கிளைண்ட்ஸ் கேட்குறாங்க, இந்த மாதிரி சார் ரொம்ப நாளாக வந்துட்டு மேஷராசிக்காரர்கள் வந்து ரொம்ப நாளாக நாங்கள் வந்து தந்தையோட சொத்தை விற்கணும்னு நினைக்கிறோம், ஆனால் அந்த சொத்தை விற்கவே முடியலைங்க, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது பார்த்திங்கன்னா, உங்களுக்கு இந்த சொத்தை விற்பதற்கான ஒரு சிறந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த விரய சனி காலகட்டம் அப்படிங்கிறது சொல்லலாம். இப்போ தான் நீங்கள் 7.5 சனி அப்படின்னு சொல்லக்கூடிய விரய சனி ஸ்தானத்தில் நீங்கள் கால் எடுத்து வைக்கிறீங்க. புரிஞ்சுங்களா? அதே மாதிரி 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தூக்கம். அப்போ வந்து என்ன ஆகும்னா, உங்களுக்கு வந்து நம்ம வீடு கட்டணும், வாகனம் வாங்கணும், புதிய புதிய செலவுகள் பண்ணுறதுக்கு, சுப விரயம் பண்ணுறதுக்கான ஒரு நினைப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். புரிஞ்சுங்களா? அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து தூக்கம் அப்படிங்கிறது கொஞ்சம் கெடும். நைட்டு தூங்கும்போது நம்ம அதை பண்ணலாமா, இதை பண்ணலாமா, இங்கே போய் வாங்கலாமா, அதை வாங்கலாமா, நம்ம லோன் இங்கே வாங்கலாமா, அங்கே வாங்கலாமா அப்படிங்கிற மாதிரியான தாட்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். புரிஞ்சுக்குங்களா? அடுத்தது பாருங்கள், சனி வந்து முதல்ல 3ஆம் பார்வையாக எந்தெந்த பார்வை சனிக்கு இருக்குதுன்னு பாருங்கள். சனி வந்துட்டு உங்களுக்கு 3ஆம் பார்வை, 6ஆம் பார்வை, 9ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு பார்க்கிறார். புரிஞ்சுங்களா? 3ஆம் பார்வை அப்படிங்கும்போது உங்களுக்கு ரிஷப ராசியில் விழுகிறது, மேஷத்திலிருந்து ரிஷபம். அப்போ வந்து உங்களுக்கு குடும்பம், குடும்ப வாக்குஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல வந்துட்டு உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா சனியோட பார்வை விழுகுது. 3ஆம் பார்வையாக உங்கள் 2ஆம் இடத்திற்கு சனி பார்வை கிடைக்கிறது. அப்போது குடும்பத்தில் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களோட உங்கள் பேச்சை வந்துட்டு கேட்டு மதித்து நடப்பார்கள். ஆனால் நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்ற கொஞ்சம் நீங்கள் முயற்சி செய்ய வேண்டியது இருக்கும். புரிஞ்சுங்களா? அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு தனம் சம்மந்தமான விஷயம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகு பகவான் வந்துட்டு பயிற்சியாக போகிறாரு. அந்த ராகு பகவான் பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வந்து நல்லா பணம் காசு அப்படிங்கிறது கையில் தங்கும். ஆனால் இருந்தாலும் நீங்கள் யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் ராகு கொடுக்கும் பணத்தை நீங்கள் கரெக்டாக செலவு செய்து பிறகு அதை நீங்கள் சேமித்து வச்சுக்கணும். புரிஞ்சுங்களா? இவ்வளவு நாளாக சனி பகவான் 11ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடம் சொல்லக்கூடிய குழந்தை ஸ்தானத்தை பார்த்துட்டு இருந்தார். அப்போது இவ்வளோ நாளாக உங்களுக்கு குழந்தைகளால் சில பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். புரிஞ்சுங்களா? இப்போது குழந்தைகளால் இருக்கும் பிரச்சனைகள் அனைத்தும், அவர்களால் ஏற்பட்ட கவலை அனைத்தும் தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அதேபோல் ஆன்மீகம் நன்றாக இருக்கும். ஏன்னா 12ஆம் இடத்தில் சனி, அதுவும் மீன வீட்டில் குருவின் வீட்டில் சனி சஞ்சாரிக்கும் காலம் என்பது ஆன்மீகத்தில் மிகச்சிறந்த ஏற்றத்தை உங்களுக்கு வாரி வழங்கும் என்பதில் சிறிதளவும் சந்தேகம் கிடையாது. இன்னொன்று பாருங்கள், பேச்சில் கவனம் கொஞ்சம் தேவை. ஏன்னா சனி வந்து 2ஆம் இடத்தை பார்க்குறதுனால பேச்சில் கவனம் என்பது மிகவும் தேவை.
அதேபோல் உணவு விஷயத்தில் கவனம் தேவை. நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு பாருங்கள். இப்போ நம்ம வந்து புதுசாக அது பண்ணலாம் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கனால உங்களுக்கு வந்து உணவு விஷயத்தில் வந்து சரியாக கவனிப்பு இல்லாமல் போகும் அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை. அதனால் வேளைக்கு சாப்பாடு அப்படிங்கிறத கரெக்டாக சாப்பிட்ருங்க. அதுவும் பார்த்திங்கன்னா ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்வது மிகவும் சாலச்சிறந்ததாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தில் ஆரோக்கியம், சரிங்களா? நமக்கு வந்து மருத்துவ செலவு வராமல் இருக்கணும் அப்படின்னா கரெக்டான டைமுக்கு சாப்பிட்றணும். அதே மாதிரி கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய உணவு வகைகளை சாப்பிடுவது மிகவும் நன்றாக இருக்கும். அடுத்து சனி 7ஆம் பார்வையாக மேஷராசிக்கு 6ஆம் வீட்டை பார்க்கிறார். புரிஞ்சுங்களா? 6ஆம் இடம் அப்படிங்கிறது வம்பு வழக்கு எதிரிகள் ஸ்தானம். அப்போது சனி பகவான் 6ஆம் இடத்தை பார்ப்பது என்பது இது நாள் வரை உங்களுக்கு இருந்த வம்பு வழக்கு பிரச்சனைகள், எதிரி தொல்லைகள், கடன் தொல்லைகள் இதிலிருந்து மீளக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா 6ஆம் இடம் என்பது அசுப கிரகத்திற்கு மிகச்சிறந்த பலன்களை கொடுக்கும், சுப கிரகங்களுக்கு சுமாரான பலன்களை தான் கொடுக்கும். ஏன்னா 6ங்கிறது சண்டை போடுற இடம். புரிஞ்சுங்களா? அது எதுவாக வேணால் இருக்கலாம், அது சண்டை போடுற இடம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். அப்போ சண்டை போடுற இடத்துல போய் நல்லவங்க உட்காந்தாங்கன்னா நல்லவங்க யாராச்சும் சண்டை போடுவாங்களாம்? சண்டை போட மாட்டாங்க. கெட்ட கிரகங்கள், தீய கிரகங்கள், ரவுடி போய் உட்காந்தா ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல சண்டை நல்லா போடுவான். புரிஞ்சுங்களா? அப்போது அந்த மாதிரியான ஒரு 6ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல வந்துட்டு உங்களுக்கு அசுப கிரக பார்வை வந்து விழுகுது. சனியின் பார்வை விழுவதால் உங்களுக்கு வம்பு வழக்கு, கோர்ட் கேஸ் பிரச்சனைகள் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாக விலகும். சனியின் பார்வை படுகிறதால் உங்களுக்கு 6ஆம் இடம் எதிரியை வெல்லக்கூடிய திறமை கிடைக்கும். உங்களுக்கு யாராச்சும் ஏமாத்திருந்தாங்கன்னா, புரிஞ்சுங்களா? ஒன்றும் இல்லை, இட விஷயத்தில் பண விஷயத்தில் யாராச்சும் ஏமாத்திருந்தாங்கன்னா, கடன் வாங்கி ரொம்ப நாளாக கொடுக்காம இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரியான சிக்கல்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு மிகச்சிறந்த தீர்வை அள்ளித்தரும். புரிஞ்சுங்களா? அப்போ என்னதுன்னா உங்களுக்கு வம்பு விளக்கு பிரச்சனைகள் விலகும், எதிரி பிரச்சனைகள் விலகும். இதெல்லாமே உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும். அதே மாதிரி புதிய வீட்டிற்கு குடிபெயரும் ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும். ஆனால் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு புது கடன் கிடைக்கும். அதற்காக பெரிய தொகையை வாங்கி நீங்கள் மாட்டிக்கொள்ளாதீர்கள். ஏனென்றால் விரயசனி, 7.5 சனி என்ற காலகட்டம் ஓடிக்கொண்டிருப்பது என்பதை நீங்கள் கொஞ்சம் கவனத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி பாருங்கள், வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கொஞ்சம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா நீங்கள் கரெக்ட் டைமுக்கு சாப்பிட மாட்டீங்க. அதே மாதிரி கண்ட உணவுகள் சாப்பிட்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா சனி 2ஆம் இடத்தை பார்ப்பதால் நீங்கள் சரியான சாப்பாடை சாப்பிடாம, புரிஞ்சுங்களா? சரியான சாப்பாடுனா என்ன சொல்கிறது, நீங்கள் அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு ஹோட்டல் அதிகமாக சாப்பிட்டு வீட்டு சாப்பாட்டை கொஞ்சம் தவிர்க்கக்கூடிய காலகட்டமாக இது இருக்கும் என்பதால் உங்களது நண்பர்களே நான் தெளிவாக சொல்கிறேன். உங்கள் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் காப்பதற்கு முடிந்தவரை வீட்டில் சமைக்கும் உணவுகளை உண்ணுங்கள், சரியான நேரத்திற்கு உண்ணுங்கள். அப்போது வயிறு சம்பந்தப்பட்ட தொல்லை என்பது உங்களுக்கு வராது. சரிங்களா? அடுத்தது சனி 9ஆம் பார்வையாக 10ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்க்கிறார். புரிஞ்சுங்களா? 9ஆம் இடம் அப்படிங்கிறது நம்மளுடைய தந்தை ஸ்தானம். மெயினாக நம்ம சொல்லக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா தந்தை ஸ்தானம், ஆன்மீகம், வெளியூர் வெளிநாடு பிரயாணம். இந்த இடத்துல வந்து சனி பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தந்தைக்கு கொஞ்சம் உடல்நிலையில் பிரச்சனைகள் ஏற்படும் அப்படிங்கிறத குறிக்குது. புரிஞ்சுங்களா? இவ்வளோ நாள் தந்தை நல்லா இருந்திருப்பார், ஆனால் அவருக்கு தெரியாமலே அவர் உடம்பில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் இந்த காலகட்டம் உங்கள் தந்தையின் பிரச்சனை என்ன, உங்களோட தந்தையின் ஆரோக்கிய பிரச்சனை என்ன அப்படிங்கிறது வந்துட்டு சனி பகவான் காட்டி கொடுத்துருவார். புரிஞ்சுங்களா? அப்போ தந்தை சம்பந்தமாக கொஞ்சம் மருத்துவ செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு என்பதால் தந்தையை கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ளவும், அவருக்கு தேவையான மருத்துவ உதவிகளை செய்யவும். புரிஞ்சுங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தந்தையின் சொத்துக்கள். சரிங்களா? ரொம்ப நாளாக நீங்கள் வந்துட்டு தந்தையின் சொத்தில் வந்து ஏதாச்சும் பிரச்சனை இருக்குது, இழுபறி இருக்குது, சரிங்களா, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இருக்குது, இனி தந்தை சொத்து நமக்கு வந்து சேரலை, மூத்த சகோதரர்கள் பிரச்சனை பண்ணுறாங்க, இளைய சகோதரர்கள் பிரச்சனை பண்ணுறாங்க, எனக்கு சொத்து கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு ரொம்ப குழப்பிட்டு இருந்த மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு நன்றாக ஒரு தெளிவு என்பது கிடைக்கப் போகிறது. ஏன்னு பார்த்தீங்கன்னா 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்திற்கு ராகு வருகிறார், 12ஆம் இடத்தில் சனி இருக்கிறார். ஓகேங்களா? இப்போ லாபத்தை ராகு கொடுத்தாக வேண்டும், விரயத்தை சனி தந்தாக வேண்டும். அதுவும் மேஷத்திற்கு 9, 12க்குரியவர் குரு. புரிஞ்சுங்களா? அப்போ வந்துட்டு 12ஆம் இடத்துல வந்து சனி இருக்கார். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா 9ஆம் அதிபதி குரு அப்படிங்கிறனால ஆட்டோமேட்டிக்காக அப்பாவோட
சொத்துக்களில் பிரச்சனை இருந்துச்சு, வில்லங்கம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் கைக்கு வந்து சேரும். பணமாகவோ அல்லது இடமாகவோ உங்களுக்கு கண்டிப்பாக கையில் வந்து கிடைக்கும். திடீரென்று உங்களுக்கு லாபம் அடிக்கும். அதற்கு காரணம் ராகு 11ஆம் வீட்டில் இருப்பதால் கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை சொத்து விஷயத்தில் ஏற்படும். புரிஞ்சுங்களா? அதே மாதிரி உங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் தடைப்பட்டு வரும், ஆனால் கிடைக்கும். சனி பார்க்குறனால, புரிஞ்சுங்களா? சனி அப்படிங்கிறது பொதுவாகவே உங்களுக்கு தெரியும், டிலே பண்ணி கொடுக்கக்கூடிய கிரகம். அதனால் ப்ரொமோஷன் கிடைக்கும். கொஞ்சம் நீங்கள் யோசிக்கிறதுக்கு மாறாக கொஞ்சம் லேட்டாக கிடைக்கும், அவ்வளவுதான். இதே நீங்கள் வெளியூர் வெளிநாடு சென்றீர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சாதகமான பலன்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கிறது. புரிஞ்சுங்களா? நிதானம் தேவை, முதலீடுகளில் கவனம் தேவை. மாணவர்கள் படிப்பில் கவனம், புரிஞ்சுங்களா? படிப்பில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அதே மாதிரி கணவன் மனைவி கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. சரிங்களா? மேஷராசிக்காரர்களுக்கு பொதுவாக இந்த சனி பெயர்ச்சி என்பது நல்ல பல மாற்றங்களை கொடுக்கும் என்பதில் ஐயமில்லை. இவ்வளவு நாள் அவர்கள் வீடு வாங்க வேண்டும், நிலம் வாங்க வேண்டும், வாகனம் வாங்க வேண்டும் என்று கற்பனை கோட்டை கட்டி கொண்டிருந்த அத்தனை மேஷராசிக்காரர்களுக்கும் ஒரு அற்புதமான நேரம். என்ன, உங்களுக்கு சுபவிரயங்கள் ஏற்படும், அது ஒன்றுதான். ஆனால் உங்கள் கனவுகள் நிறைவேறும். ஏனென்றால் ராகு பகவான் 11ஆம் இடத்தில் இருக்கிறார். இத்தனை நாட்கள் நீங்கள் கண்ட கனவு எல்லாம் நிஜமாக போகிறது. ஆனால் பேச்சில் கவனம் தேவை, ஆரோக்கியத்தில் கவனம் தேவை, தந்தை விஷயத்தில் கவனம் தேவை என்பதை சொல்லி நான் முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். என்ன நண்பர்களே, உங்கள் ராசிக்கான பலன்களை பார்த்து நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். உங்களுடைய சுய ஜாதகத்தையும் வைத்து பார்க்கும் பொழுது என்ன மாதிரியான நேரம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக கூற முடியும். புரிஞ்சுங்களா? உங்களுக்கு உங்களுடைய ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா கீழ்கண்ட எண்ணில் நீங்கள் தொடர்பு கொள்ளவும். இதுவரை உங்களுடன் இருந்து விடைபெறுவது உங்கள் கவிப்பிரியா மீனலோச்சனா. நன்றி, வணக்கம்.